மகளின் மருமகளை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா துளசி தான் அந்த அம்மு அப்படிங்கிற விஷயம் துளசிக்கு தெரிஞ்சிருச்சு. இதனால் பார்த்திங்க அப்படின்னா ஆனால் அவங்களுக்கு நிறையா விஷயம் வந்து ஞாபகம் இல்லை. ஆனால் சின்ன வயசில் சில விஷயம் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. இதனால் சின்ன தம்பிக்கிட்ட அவங்க போய் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து அம்முவை மறக்கணும், அப்போ தான் வந்து நான் உங்கள் கூட எப்போதும் போல் பேசுவேன், எப்போதும் போல் வந்து காலேஜுக்கு வருவேன்னு சொல்கிறாங்க. என்னால் அம்முவை மறக்க முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அபிராமி நாச்சியார்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து பாடி கார்டெலாம் தேவையில்லை, காலேஜில் எல்லாரும் என்ன டெய்லியும் ஒரு பாடி கார்டோட வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாண்டியோட அம்மா வந்து பெசன் பாண்டியை வேணால் துளசி கூட அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அபிராம் நாச்சியார் கேட்குறாங்க. உடனே துளசி பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடியே துளசி வந்து முந்திக்கிட்டு யார் கூடயாவது போயே ஆகணும் அப்படின்னா நான் வேணால் பாண்டி மாமா கூட காலேஜ் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசியும் சொல்கிறாங்க. இதை கேட்ட சின்ன தம்பி எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஆனால் பாண்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த துளசி பார்த்திங்க அப்படின்னா சின்ன தம்பியை புரிஞ்சுக்காம இவ்வளோ தூரம் அம்முன்னு சொல்லிட்டு உயிரை விட்டுற சின்ன தம்பியை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவங்க 2 பேரும் எப்படி சேர போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.